இன்றைக்கி இருக்கிற அரசியலில் வந்து ஆட்சி எப்படி இருக்குதுன்றதை வந்து தனியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்றத வந்து நம்ம தனியாக வச்சுக்கிட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆப்வியஸாக கிளைமேட் சேஞ்சோட பாதிப்பில் வந்து சாதி பார்க்க முடியும். ஆனால் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 40 ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதில் வந்து 38 ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குதுன்னா நார்த் சென்னையில் இருக்குது. நார்த் சென்னை வந்து ஆப்வியஸாக நமக்கே தெரியும், அதிகமாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி. ஒருத்தங்களால் நடந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு டைம் பத்தலை அப்படின்றதுக்காகவே தண்ணி கொண்டு வர்றதுக்கு ரெண்டாவது ஒரு திருமணம் பண்ணுறாங்க. அந்த ஒய்ஃப்க்கு பேர் வந்து பானி பாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சென்னையில் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய நீர்நிலை, அதுதான் வந்து சென்னையோட வெஸ்டர்ன் பவுண்ட்ரியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு மேலே தான் வந்து நம்மளோட டி நகர் உட்காந்துட்ருக்கு. எங்கள் அப்பாவும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு. அவர் வந்து அந்த அரசியல் இதுக்குள்ளே வர காலகட்டத்திலலாம் எவ்வளோ இளைஞர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. பொலிட்டிக்கலாகவும் சரி, ரிலீஜன், கேஸ்ட், அந்த மாதிரி எக்கனாமிக்கலாக, அந்த மாதிரி பாப்புலேஷன், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து கிளைமேட்டுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம அவ்வளோவா கேர் பண்ணுறதில்ல. அது ரிலேட்டடான விஷயம் தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து கிளைமேட் சேஞ்ச் கேம்பெயினர் பினிஷா இருக்காங்க. ஹாய் பினிஷா, வெல்கம் டு ஸ்டும் டாக்ஸ் பாட்காஸ்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி என்ன பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ என் பேர் பினிஷா. நான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் கிராஜுவேட். ஒரு 6-7 இயர்ஸாக வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளைமேட் சேஞ்சை வந்து எப்படி ஒரு இன்டர்செக்ஷனல் லென்ஸ்லேருந்து பார்க்கலாம், சோஷியல் ஜஸ்டிஸ் லென்ஸ்லேருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஜேர்னி வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நானும் வந்து அறம் திணை பாட்காஸ்ட் அப்படின்ற பேரில் ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட் டுகெதர் அண்ட் அன் ஆர்கனைசேஷன், நியூலி ஓப்பன் ஆர்கனைசேஷன் கால்ட் அறம் திணை. சென்னை கிளைமேட் ஆக்ஷன் குரூப் அப்படின்ற ஒரு குரூப்போட பேரில் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக வந்து எண்ணூர் வடசென்னையில் இருக்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சார்ந்து வந்து வேலை பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஐம் அன் ஆர்டிஸ்ட். இப்போ நானும் நிறையா பிரச்சனைலாம் பார்ப்பேன், இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்காக போய் போராட மாட்டோம். அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? உங்களுக்கு எதாவது பர்சனலாக பாதிப்பு இருந்ததா, இல்லை அதை பார்க்கும் போதே இதுக்காக போராடணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஸோ தனிப்பட்ட பாதிப்பு அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு சோஷியல் காஸோட ஒரு கனெக்ட் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஐ திங்க் நிறைய விஷயத்துக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான ரூட்ஸ் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து தான் வந்து பில்ட் ஆகும். சைல்ட்ஹுட்டில் வந்து எனக்கு வந்து என்னோடய பியர் குரூப், என்னோடய நட்பு வட்டம் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு குரூப் அப்படின்ற ஒரு இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சிம்பிளாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு ஸ்கூலில் வந்து சின்ன குழந்தைங்களா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்து அப்படியே ஒரு நட்பு வட்டமாக இவால்வ் ஆகி சின்ன வயசில் வந்து நான் என்னோட யூஎஸ்பியாக ஃபீல் பண்ணது வந்து ஒரு குழந்தையாக வந்து பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு அவேர் கிட்டாக இருக்கேன் அப்படின்றது தான் என்னோட ஒரு யூஎஸ்பியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் டைரக்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு வரும்போது நான் நாகர்கோவிலில் வளர்ந்த பொண்ணு. நாகர்கோவில் தான் என்னோடய ஹோம் டவுன். காலேஜ்க்காக சென்னை வரும்போது வந்துட்டு நான் பிக் பண்ண ஃபீல்ட் வந்து ஆர்கிடெக்சர். ஸோ கிளைமேட்டுன்ற ஸ்பேஸில் நான் வேலை பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நான் சூஸ் பண்ண எஜுகேஷன் ஃபீல்டு ஆர்கிடெக்சர் தான் வந்து காரணம் அப்படின்ட்டு சொல்லுவேன். 2 விதத்தில். ஒன்று வந்து ஆர்கிடெக்சருக்குள்ளே பார்க்கும்போது ஆர்கிடெக்சர் தான் வந்து என்விரான்மெண்ட்லி ரொம்ப பொல்யூட்டிங்கான ஒரு ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியாக வந்து இருக்குது அப்படின்றது. இன்னொன்று நம்ம வந்து கொஞ்சம் சோஷியலாக கான்ஷியஸாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்றப்போ ஆர்கிடெக்சரில் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்ட்டு நமக்கே ஒன்று வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு என்விரான்மெண்டல் பாயிண்டில் முடிகிற ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஆர்கிடெக்சர் ஃபீல்டு வந்து என்விரான்மெண்ட்டை ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. அப்போ அதில் நீங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் கொண்டு வர முடியும்னா என்விரான்மெண்ட்லி அவேராக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஜேர்னி தான். டேர்னிங் பாயிண்ட் இல்லை ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண நிகழ்வு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அப்போ அது சார்ந்து நான் வந்து எங்கேஜ் ஆக ஆரம்பிக்கிறேன்றப்போ ஒரு பாயிண்ட்
பாயிண்டில் வந்து ஆர்கிடெக்சரை தாண்டி மக்கள் போராட்டங்கள் வந்து கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான இருக்குது. கிளைமேட் சேஞ்சுன்றதுலேருந்து ஒரு கிளைமேட் பாலிட்டிக்ஸுன்ற ஸ்பேஸில் வந்து எங்கேஜ் ஆக ஆரம்பிக்கும் போது தான் ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு யங் ஜென்ரேஷனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய த்ரெட்டாக வந்து கிளைமேட் சேஞ்சுன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நமக்கான சோஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும் சரி, ஜஸ்டிஸ் ரிலேட்டட் விஷயங்களாக இருக்கட்டும் சரி, இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணுற ஒரு அம்ப்ரெல்லாவாக கண்டிப்பாக கிளைமேட் சேஞ்ச் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காலநிலை அரசியல்ன்ற களத்தில் வந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் இளைஞர்கள் எல்லாருமே இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்ல இருந்து வந்து ட்ராவல் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம நிறைய இன்டர்நெட்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பிஸ்னஸ் அது ரிலேட்டடாக இருக்கவங்க வந்து கிளைமேட் சேஞ்செலாம் வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி நிறையா பார்ப்போம். கிளைமேட் சேஞ்சுனா இந்த குளோபலைசேஷன் அதெல்லாம் என்ன, அது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதை பற்றி? ஓகே, கிளைமேட் சேஞ்சை பற்றி வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. பெருவாரியான மக்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். காப் மாதிரியான மாநாடுகளாக இருக்கட்டும் சரி, இல்லை இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளான க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், குளோபல் வார்மிங், கார்பன் எமிஷன், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான வாதங்களை தான் வந்து பெருவாரியான மக்கள் கேட்டிருப்பாங்க. அதை வந்து நிராகரிக்கிறதும் ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு ஆழமான உண்மையாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பாட்டம் அப் அப்ரோச்சில் இருந்து பார்க்கும்போது, கீழே இருந்து மக்களோட பயணித்து பார்க்கும்போது, எது கிளைமேட் சேஞ்சுன்ற ஒரு வார்த்தையை வந்து கன்சாலிடேட் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தா, இன்னைக்கு ஃபார்மர்ஸ் வந்து இப்போது மானாவாரி விவசாயம் பண்ணுறாங்கன்னா விண்டுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான விண்ட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன மாதிரியான இம்பேக்ட் கிரியேட் ஆகுது. இங்கே வந்து வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸஸோட சிஸ்டம்ஸ் வந்து மாறுறதுனால எப்படி நம்ம சென்னை மாதிரியான இடங்களில் வந்து ஃப்ளட்டிங்காக இருக்கட்டும் சரி, வாட்டர் ஸ்கேசிட்டி மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. தமிழ்நாடு கோஸ்ட் லைன் வந்து எரோட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் மீனவர்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன மாதிரியாக இருக்குது. ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியாவில் வந்து மக்கள் சந்திக்கிற ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும் சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஷ்யூஸ், வாட்டர் இஷ்யூஸ், லைவ்லிஹுட் இஷ்யூஸ், என்ன மாதிரியான நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான பல விஷயங்களை ஒன்றா போட்டு கன்சாலிடேட் பண்ணுறதா கிளைமேட் சேஞ்சுன்ட்டு நம்ம ஒரு கிராஸ் ரூட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு நிராகரிக்க முடியாத ஒரு உண்மையாக வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம பொதுவாக கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா இந்த கிளைமேட் மாறுறது அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் சொல்லும் போது ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அப்புறம் தலித்ஸ்லாம் நிறையா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கிளைமேட் சேஞ்சு எப்படி கம்யூனிட்டிஸை பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? கிளைமேட் சேஞ்ச்னால் பாதிக்கப்படுற கம்யூனிட்டிஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்னொரு கம்பேரிசன் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து சோஷியலாக ஏற்கனவே வல்னரபிலிட்டிஸ் வந்து நிறையா பார்க்க முடியும். கிளாஸ் பேஸ்ட் வல்னரபிலிட்டி, கேஸ்ட் பேஸ்ட் வல்னரபிலிட்டி, ஜெண்டர் பேஸ்ட் வல்னரபிலிட்டி, அந்த மாதிரி நிறையா பீப்புளை வந்து மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸில் வந்து நம்ம வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சால் பாதிக்கப்படுற கம்யூனிட்டிஸ் அப்படின்றப்போ ஒரு புது வல்னரபிள் கம்யூனிட்டி வந்து வர்றதில்லை. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வல்னரபிள் செக்ஷன்ஸ் மார்ஜினலைஸ் பீப்புளாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்களோ அதுக்கு இன்னொரு படி ஆழம் சேர்க்குற ஒரு விஷயமாக தான் வந்து கிளைமேட் சேஞ்சுன்றது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதில் யாரை நம்ம கீழே வச்சுருக்கோம் அப்படிமோ அவங்க தான் வந்து இருக்கிறதுலே முதல்லையும் அதிகமாகவும் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆப்வியஸாக கிளைமேட் சேஞ்சோட பாதிப்பில் வந்து சாதி பார்க்க முடியும், இதை பார்க்க முடியும், பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறதை பார்க்க முடியும், பெண்களை விட திருநர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாக பாதிக்கப்படுறதை பார்க்க முடியும். இது கேட்க வந்து கிளைமேட் சேஞ்சுன்றது ஏதோ ஒரு குளோபல் கான்செப்டாக தானே பார்த்துட்டு இருந்தோம். இதில் எப்படி வந்து இந்த இம்பேக்டில் ஒரு பாகுபாடு இருக்குது அப்படின்ட்டு நினைக்கலாம். ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் சேகரிக்கிறது, வீட்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சி வைக்கணும், டேங்கர்லேருந்து தண்ணி பிடிச்சி வைக்கணும்னா அது விமென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அசைன்டுன்றது ஏற்கனவே இருக்கிற ஒரு சோஷியல் செட்டப். கரெக்டாக அப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டின்ற சிச்சுவேஷனில் யார் அதிகமாக பாதிக்கப்படுவா, இப்படி தான் வந்து காலநிலை மாற்றத்தோட பாதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு படி இன்னும் என்னென்னா, இப்போது
நம்மளோட வாழ்வாதாரம் அப்படின்றது அதிகமாக டிஜிட்டல் டெக் நோக்கி வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்கள், நேச்சர் பேஸ்ட் லைவ்லிஹுட்னு சொல்லக்கூடிய விவசாயமாக இருக்கட்டும் சரி, மீனவமாக இருக்கட்டும் சரி, கைத்தறி, நெசவு, பாட்ரி, இந்த மாதிரியான லைவ்லிஹுட்ஸில் இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க டைரெக்டாக வந்து டிபெண்ட்டாக இருக்கும்போது அது இன்னும் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கிளைமேட் சேஞ்ச் எப்படி கேஸ்ட் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஓகே. இப்போது நம்ம சென்னையே வந்து ஒரு உதாரணமாக எடுத்துப்போம். சென்னையில் வந்து எத்தனை இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்ன்ட்டு நினைக்கும்போது எக்கச்சக்க இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஆனால் சென்னையில் வந்து ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், அதிக அபாயம் ஆன விஷயம் கொண்டு வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியலையே. இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 10க்குள்ள அந்த மாதிரி இருக்குமா? ஓகே. ஆனால் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 40 ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதில் வந்து 38 ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குதுன்னா நார்த் சென்னையில் இருக்குது. நார்த் சென்னை வந்து ஆப்வியஸாக நமக்கே தெரியும் அதிகமாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி. ஏன் ஒரு பெசன்ட் நகர்லேயோ அடையார்லேயோ வந்து ஒரு தொழிற்சாலை இல்லை, ஆனால் நார்த் சென்னையில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதில் ஆப்வியஸாக ஒரு சாதியம்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதுவே நீங்கள் ரூரல் ஏரியாஸில் போய் பார்க்கும்போது திரும்ப நான் போன கேள்விக்கு சொன்ன எடுத்துக்காட்டு மாதிரியே தான், ஒரு வாட்டர் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து தலித் மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சவாலாக இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் வந்துட்டு மும்பைக்கு தண்ணி போகிறதுக்காக அதிக தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால மும்பை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வந்து கிராமப்புற மாவட்டங்களில் வந்து தண்ணி பஞ்சம் அப்படின்றது வந்து பல ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி தண்ணி சேகரிக்கிறது அப்படின்றது ஒரு வீட்டோட பெண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அப்படின்றப்போ ஒருத்தங்களால் நடந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு டைம் பத்தலை அப்படின்றதுக்காகவே தண்ணி கொண்டு வரதுக்கு 2வது ஒரு திருமணம் பண்ணுறாங்க. அந்த ஒய்ஃப்க்கு பேர் வந்து பானி பாய் அப்படின்ட்டே சொல்கிறாங்க. இதுலேயும் திரும்ப ஜாதி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பானி பாய் 2வதாக திருமணம் பண்ணப்படுறவங்க பெரும்பாலும் தலித் மக்களாக இருக்காங்க. முதல் திருமணத்தில் இருக்கிறவங்க வந்து உயர்ஜாதி பெண்களாக இருக்காங்க. தலித் பெண்களோட அப்போது பார்க்கும்போது ஒரு கம்யூனிட்டியில் தலித் பெண்களோட முழுநேர கடமையே வந்து டெய்லி 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடந்து போய் தண்ணி சேகரிச்சுட்டு வரதுக்குன்னே அவங்கள கல்யாணம். ஆமாம். ஸோ இது வந்து இன்னும் எக்ஸிஸ்டண்ட்டாக வந்து மகாராஷ்டிராவில் இருந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி கிராமப்புறங்களில் பல விஷயங்கள் பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் பாதிக்கப்படுறா அப்படின்றதுல பார்க்கும்போது நமக்கு ஆப்வியஸாக தெரியுது, ஜாதியமும் இருக்குது, பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, வர்க்க ரீதியாக வந்து கீழே அடித்தட்டில் இருக்கிற மக்கள் வந்து இன்னமும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது. நான் வந்து இப்போது எனக்கு வந்து ரீசன்ட் டைமில் வந்து இந்த ஏர் பொல்யூஷன் மேலே பயங்கர கன்சர்ன் இருக்குது. இப்போ தான் தெரிய வருது, இவ்வளோ பொல்யூஷன் இருக்கா நம்ம நாட்டில் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களை கேட்டால், இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்போ நிறையா இருக்குது ஏர் பொல்யூஷனு, டீஃபாரஸ்டேஷன், அப்புறம் வாட்டர் ஸ்கேசிட்டி. எது ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போது நீங்கள் சொன்ன ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை வாட்டர் ஸ்கேசிட்டி, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து போடும்போது தான் வந்து ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக நம்ம முன்னாடி வந்து இருக்குது. ஸோ அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நமக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நமக்கு இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட் மாடல் தான் இது எல்லாத்துக்குமே ஆன ஒரு ரூட் காஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். இப்போது பல நாடுகள் வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிரதானமாக வச்சு நகர்றாங்க, வெல்பீங்கை வந்து மையமாக வைக்கிறாங்க. ஆனால் வெறும் பொருளாதார வளர்ச்சியை வந்து நாட்டோட வளர்ச்சியாக கருதி நம்ம முன்னாடி போகும்போது வந்து அதில் மக்களோட நல்வாழ்வு எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்மளால் எழுப்ப முடியும். இப்போ நம்ம சென்னையே எடுத்துக்கிட்டோன்னா, சிங்கார சென்னை அப்படின்ட்டு சிங்கார சென்னை 2.0 அப்படின்ட்டு பல கட்டங்களில் கொண்டு போகிறோம். இப்போ 2026 ஆனால் சென்னையோட 3rd மாஸ்டர் பிளான் வரும். 3rd மாஸ்டர் பிளான் வரும்போது அரக்கோணம் வரைக்கும் சென்னை விரிவடையும். ஸோ இதை வந்து ஒரு க்ரோத் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். சென்னை வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஆனால் இந்த சென்னை வளர்றதுல மக்களோட ஆரோக்கியம் எங்கே இருக்குது, மக்களோட பொது சுகாதாரம் எங்கே இருக்குது, மக்களோட உணவு வழக்கங்களில் பெட்டர்மெண்ட் எங்கே இருக்குது, அவங்களோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆக்சசிபிலிட்டியில் என்ன மாதிரியான பெட்டர்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு அர்பன் பிளானிங்கை வந்து நம்ம கையாண்டுட்ருக்கோம். ஒரு மையப்புள்ளி, அந்த மையப்புள்ளியை சென்டராக வச்சு நம்ம நகரம் வந்து
வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த வளர்ச்சியில் வந்து மார்ஜினலைஸ்ட் பீப்புள் வந்து வெளியே தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க வெளியே தள்ளப்பட இந்த மையப்புள்ளி வந்து இருக்கிறதுல எல்லா ரிசோர்ஸஸும் இருக்கிற ஒரு ஆக்சசிபிளான ஒரு இடமா இருக்குது. அதோட அடுத்த பெரிஃபரிக்கு வந்து பார்த்தா அதை விட கம்மியான ஆக்சஸாக இருக்குது. அதுக்கு அடுத்த சர்க்கிளுக்கு வந்து பார்த்தா மிடில் கிளாஸ் இருக்கிற இடமா இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம வேளச்சேரியில் இருக்கோம், இதுக்கு சவுத் சைடு இந்த ஐடி காரிடர் தாண்டி போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து நகரத்தில் இருந்த சேரி பகுதி மக்களை வந்து கொண்டு போய் குடியமர்த்தின இடமா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாடலாக வச்சு பார்க்கும்போது நம்மளோட நாடுமே இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி பாதையில் தான் போகுது. மார்ஜினலைஸ்ட் மக்களை வந்து வெளியே தள்ளி ஒரு குறிப்பிட்ட 1% மக்களுக்கான வளர்ச்சியை நோக்கியே போய்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியாக பார்க்க முடியாது. அப்போ இதில் எல்லாருக்குமான வளர்ச்சியை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோன்னா பாலிடிக்ஸ் வந்து லெஃப்ட் விங் தான், திராவிடம் தான் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி நடக்குது, அது என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க மக்களுக்கான ஆட்சி தான் சொல்கிறாங்க, ரைட் விங் இல்லாமல் ஒரு மாதிரி லெஃப்ட் விங்காக தான் இருக்காங்க. ரைட் விங் இல்லாமல் லெஃப்ட் விங் ஆட்சியாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த மக்கள் ஒடுக்கப்படுறாங்களா, அது எதனால் நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்கிற அரசியலில் வந்து ஆட்சி எப்படி இருக்குதுன்றதை வந்து தனியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்றத வந்து நம்ம தனியாக வச்சுக்கிட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. திராவிட மாடல் அப்படின்ட்டு சொல்லும்போது கண்டிப்பாக திராவிட மாடல்னால தமிழ்நாட்டுக்கு வந்து வளர்ச்சி நடக்கலை அப்படின்ட்டு நம்ம சொன்னால் அது ஒரு அபத்தம் தான். ஏன்னா நார்த்லலாம் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பிரச்சனைகள் இன்னுமே வெகு தீவிரமான ஒரு விஷயங்களாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு பெட்டர் மாடலாக தான் வந்து தமிழ்நாடு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை இருக்குது. ஆனால் எப்பயுமே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதிகாரத்தில் இருக்கிறவங்களால எல்லா பக்கமும் கண் வச்சு பார்க்க முடியாது. அப்போ அவங்களோட பெரிஃபரியில் ஒரு இடத்துலையும் என்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கும் எது கரெக்டுன்னு சொல்கிறதுக்கும் வந்து கரெக்டான ஆட்கள் தேவை. அந்த ரோலில் தான் வந்து பெரும்பாரியான ஆக்டிவிஸ்ட்டும் சரி, செயற்பாட்டாளர்களும் சரி, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ வந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான டைரெக்ஷனில் தமிழ்நாடு போயிருக்கு. ஆனால் இனியும் ஒரு நல்ல டைரெக்ஷனில் கொண்டு போகிறதுக்கான மக்களாக நம்ம செயல்பட வேண்டிய ஒரு விஷயங்களும் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போது சென்னை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, வளர்ச்சிக்காக பண்ணுற பெரிய மிஸ்டேக்னா என்ன சொல்லுவீங்க? வளர்ச்சின்றதுக்காக இதனால் நிறையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் ஜேர்னியில் பார்த்த விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? வளர்ச்சிக்காக பண்ணுற பெரிய மிஸ்டேக் அப்படின்னா மொதல் விஷயம் வந்து அது திரும்ப கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன்ன்ற பேர்லேயே தான் நடக்குது. கிளைமேட் மிட்டிகேஷன் அப்படின்ட்டு இந்த ஆத்தோரங்களில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும் சரி, இங்கே ஏரிகளை சுற்றி இருக்கிற மக்களை வந்து ரீசெட்டில் பண்ணி வெளியே போய் பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி மாதிரியான இடங்களில் போடுறாங்கல்ல, திரும்ப அதுவும் ஒரு நீர்நிலையாக தான் இருக்குது அப்படின்றது ஒரு ரெண்டாவது விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் எங்கே இருக்காங்க சென்னையில்? இப்போ இங்கே சேரிகளில் செட்டிலான மக்களே பார்த்தோன்னா பல தலைமுறைகளுக்கு முன்னாடியும் சரி, இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சரி, கிராமப்புறங்கள்லேருந்து வேறு வழி இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்து வந்து இங்கே வந்த மக்களாக தான் இருப்பாங்க. அப்போ வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு நம்ம ஒரு பிராண்ட் பண்ணுறோம்ல, அப்போது வந்தவங்களுக்கும் இங்கே இடம் இல்லை, பூர்வக்குடி மக்களுக்கும் இங்கே இடம் இல்லை, வெறும் காசு வச்சுருக்கவங்களுக்கு மட்டுமான இடமா சென்னை இருக்கா அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ பிகெஸ்ட் த்ரெட் அப்படின்ட்டு சொல்லும்போது வெறும் ஒரு அப்பர் கிளாஸ் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ் எலைட் பீப்புளுக்கு கேட்டர் பண்ணுற ஒரு நகரமாக சென்னை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு டேஞ்சரஸான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இது நார்மல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க யோசிக்கலாம், எப்படா எல்லா இடத்துலையும் கேஸ்ட்டு பார்த்து வைப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். இப்போது நிலக்கரீஸ்வரங்கள்லாம் நிறையா இருக்குது, அவங்க அந்த இடத்துல வரும்போது அதுக்கு 15 கிலோமீட்டர் வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்றாங்க. அது வந்து நார்மலான விஷயம் தானே, அது கண்டிப்பாக கேஸ்ட்னால தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஓகே, அது கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அது டைரெக்டாக இல்லாட்டியும்
ஏன் அவங்க அங்கே வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் அவங்க அந்த அங்கே இருக்கிற மக்களை வந்து அவங்க குரல் இல்லாதவங்களா பார்க்குறாங்க. இப்போ பெசநகர்லனா ஜட்ஜஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போது வந்து அவங்க யாரை குரல் இருக்கிறவங்களா பார்க்குறாங்க, யாரை குரல் இல்லை அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்போது ஒரு ஒரு பகுதி ஒரு சாரார் மக்களை ஏன் குரல் இல்லாதவங்களா பார்க்குறாங்கன்றதுக்கு அவங்களோட ஜாதியும் வர்க்கமும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக காரணமாக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ கார்ப்பரேட்ஸ்லாம் எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்? இப்போ இருக்கிற இதில் இப்போ கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு பிரதானமான காரணம் அப்படின்னாலே கார்ப்பரேட்ஸ் தான். அப்படின்றப்போ அவங்க சென்சிபிள் ஆகிறது அப்படின்றது, அவங்க அவேக் ஆகிறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். கார்ப்பரேட்டோட சோஷியல் இம்பேக்ட் அப்படின்றது அவங்களோட சிஎஸ்ஆரில் மட்டும் கிடையாது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸை எவ்வளோ சஸ்டெயினபிளாக டிசைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இன்றைக்கி எல்காட் ஐடி சிட்டி இருக்குதுல்ல ஓஎம்ஆரில். ஸோ எல்காட் ஐடி சிட்டி இஸ் அ பிளாட்டினம் ரேட்டட் க்ரீன் பில்டிங். அதாவது சஸ்டைனபிள் பில்டிங்ஸ்க்குன்ட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து பிளாட்டினம் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு பில்டிங் வந்து எல்காட். ஆனால் அது இருக்கிறது வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் மேலே. ஸோ இந்த மாதிரியான சென்சிட்டிபிலிட்டியாக இருக்கட்டும் சரி, சஸ்டைனபிலிட்டி அப்படின்ட்டு வரும்போது அந்த இடத்துக்கு எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களில் வந்து கார்ப்பரேட் அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ரீடிசைன் பண்ணாலே ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். இது வந்து வெறும் சஸ்டைனபிலிட்டின்ற ஆங்கிளில் மட்டும் இல்லாமல் அவங்களோட எம்ப்ளாயீஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்து வேலை பண்ணுறவங்களும் வேர் ஹவுஸில் உட்காந்து வேலை பண்ணுறவங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா, அப்போ ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்றப்போ வேர் ஹவுஸில் உட்காந்து வேலை பண்ணுறவங்களுக்கு இவங்க என்ன மாதிரியான எய்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க, இப்போது அவங்களோட ஆஃபீஸில் ஈக்விட்டியை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, ஒருத்தங்க வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கம்மியான இடத்துலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த கம்பெனி என்ன கொடுக்குது, இது எல்லாமே தான் வந்து கார்ப்பரேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம பார்க்க முடியும் சிஎஸ்ஆர்ன்றதை தாண்டி. ஏன் அப்படி பண்ண மாட்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளை அவங்களுக்கு அதை பற்றி தெரியலையா, இல்லை ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு பார்க்குறாங்களா? இல்லை, அவங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டு எக்ஸ்பென்ஸ் நினைக்கிறாங்கன்றது தேவையில்லாத ஒன்று. எக்ஸ்பென்ஸ். ஆல்சோ எப்படி சொல்ல, இப்போது ஏற்கனவே இருக்கிற சமூக படிநிலை அப்படின்றது கார்ப்பரேட்டை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி வேணும் அப்படின்ட்டு சொல்கிறோன்னா, டீசென்ட்ரலைஸ் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறோன்னா, இருக்கிறவங்க கிட்டேருந்து இல்லாதவங்களுக்கு போக போகுது கரெக்டாக. அப்போது இருக்கிறவன் ஏன் வந்து இல்லாதவனுக்கு கொடுக்கணுன்ட்டு நினைக்க போகிறான் அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஏற்கனவே மோஸ்ட் ப்ரிவிலேஜ் பிளேஸில் கார்ப்பரேட் இருக்கும்போது why would corporate think that they need to put effort in upliftment of the underprivileged அப்படின்றதுல தான் வந்து இது வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனை வந்து ஃப்ளட்டு தான். இயர்லி அது ஒரு பெரிய தான். அது நம்ம வேளச்சேரியெல்லாம் சொல்ல வேணாம். அது ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது சரி பண்ண வாய்ப்பு இருக்கா? சரி பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. இதோட காரணம் அப்படின்னா, ஏற்கனவே சென்னையோட அர்பன் டெவலப்மெண்ட் இதை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அன்பிளான்டான அர்பன் டெவலப்மெண்ட்டுன்றது தான் வந்து முக்கியமான காரணம். ஆல்சோ நம்ம வந்து என்க்ரோச்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லும்போது வந்துட்டு ஈஸியாக சேரி பகுதி மக்களை வந்து எவிக்ட் பண்ணுறோம். ஆனால் சேரி பகுதிகள் வந்து ஆத்தோரங்கள்லேயும் ஏரி ஓரங்கள்லேயும் இருக்கிறதுனால சேரிக்கு தான் பாதிப்பு. ஆனால் பெரிய பெரிய பில்டர்ஸ் காசா கிராண்ட் மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து பெரிய ஆக்கிரமிப்புகள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எம்ஆர்டிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி எம்ஆர்டிஎஸ் வந்து பக்கிங்ஹாம் கால்வாய் மேலே தான் போகும். நீங்கள் வந்து எண்ணூர் பகுதியில் பார்க்கும்போது எத்தனை ஏக்கர்னு நான் கரெக்டாக மறந்துட்டேன், ஆனால் 2000 ஏக்கரோ 3000 ஏக்கரோ வந்து அரசு ஆக்கிரமிப்பே வந்து அந்த வெட்லாண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ எண்ணூர் முகத்வாரம் அப்படின்றது வந்து சென்னையோட ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு, குறிப்பாக நார்த் சென்னை பகுதியோட ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஈரநிலை. 2015 வெள்ளத்தப்போ வந்து கூவமும் அடையாரும் சேர்ந்து கடலுக்கு எடுத்துகிட்டு போன தண்ணியை விட கொசஸ்தலை ஆறு வந்து 2 மடங்கு தண்ணி, இந்த கம்பைன் கெப்பாசிட்டியோட 2 மடங்கு தண்ணி எடுத்துகிட்டு போச்சு. அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஈரநிலைகள் இருக்கிற பெரிய என்க்ரோச்சராக அரசாங்கமே இருக்குது அப்படின்றப்போ, அப்போ அந்த என்க்ரோச்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகுது அப்படின்ற கேள்விகள் வந்து இருக்குது. இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்மளோட
நகரம் வளர்ந்ததே வந்து முதல்ல ஜார்ஜ் டவுன் வந்து வந்துச்சு. அதை சுற்றி மயிலாப்பூர் மாதிரியான கிராமங்கள் இணைஞ்சது. அப்படி வந்து நகர வளர்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஐ திங்க் 1811 1911 நான் மறந்துட்டேன். ஸோ சம்வேர் அரௌண்ட் திஸ் டைம் மாம்பழம் வரைக்கும் வந்து சென்னை சிட்டி இருக்குது. அப்போ வந்து நுங்கம்பாக்கம் லாங் டேங்க் அப்படின்ற ஒரு பெரிய 6 ஏக்கர் சைஸ் 6 ஏக்கர் இல்லை, திரும்ப ஐ ஃபர்காட் த ஸ்டாட்ஸ். ஆனால் சென்னையில் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய நீர்நிலை அதுதான் வந்து சென்னையோட வெஸ்டர்ன் பவுண்ட்ரியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு மேலே தான் வந்து நம்மளோட டி நகர் உட்காந்துட்ருக்கு. மாம்பழம் பெரிய அர்பனைசேஷன் ஆக ஆக மாம்பழம் அதிகமாக அர்பனைஸ் ஆகும்போது பெரிய அர்பனைசேஷன்ன்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ வந்து மாம்பழம் ஹவுசிங் சொசைட்டி அப்படின்ட்டு ஒன்று கட்டுறதுக்காக இந்த நுங்கம்பாக்கம் லாங் டேங்க் மேலே மண்ணை கொட்டி அதை ஆக்கிரமித்து கட்டுறாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்குற டி நகர். நம்ம இப்போ பார்க்குற டி நகராக இருக்கட்டும் சரி, நுங்கம்பாக்கம் ஏரியா, நம்மளோட லயோலா காலேஜ், வள்ளுவர் கோட்டம் உட்பட இது எல்லாமே அந்த லாங் டேங்க் மேலே தான் உட்காந்துட்ருக்கு. ஸோ நம்ம சிட்டி டெவலப் ஆகிற விதம் அப்படின்றதே வந்து ரொம்ப அன்பிளான்டாக இருக்குது. ஒரு பவுண்ட்ரி வரைகிறாங்க, பவுண்ட்ரி வரையும் போது அந்த பெரிய அர்பன் ஏரியாஸ் வந்து அந்த எல்லையில் இருக்கிற நகரங்கள் வந்து ஒரு பெரிய அர்பனைசேஷன்ன்ற ஒரு விஷயம் நடக்குது. உடனே அன்பிளான்டாக அந்த இடத்துல இருக்கிற இடங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னொரு சர்க்கிள் அப்படின்ட்டு வளர்ந்துக்கிட்டே போகுதுன்றது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ நம்ம அதை திருப்பி சரி பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த மாதிரி பண்ண முடியுமா, இல்லை அவ்வளோதானா? அது ஒன்றும் பண்ண முடியாதா? இனி வெளியே அனுப்புறது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியமுள்ள விஷயம் அப்படின்றது தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சென்னை மட்டும்தான் வளர்ந்த நகரமாக இருக்கணுமா அப்படின்ற கேள்வியிலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன் கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது, ஏன் திருச்சியில் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது, இப்போ நாகர்கோவிலேருந்து நான் ஏன் சென்னை வரைக்கும் வந்து இருக்கணும்? எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு மதுரையிலேயே இல்லை திருநெல்வேலியிலேயே இருந்திருந்தால் நான் வந்து அங்கேயே படித்து இருக்க முடியுமே அப்படின்ற விஷயங்களில் தான் இருக்குது. ஸோ பரவலாக்கப்பட்ட நகர வளர்ச்சி அப்படின்றதும் வந்து டெவலப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஆமாம். ஆனால் சென்னையில் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரியான இடங்களில் வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கே வந்து விசிபிளாக பார்க்க முடியுது. கரெக்டாக? இப்போ நிறைய கவர்மெண்ட் பற்றி பேசுகிறீங்க, பெரிய பெரிய பில்டர்ஸ் பற்றி, பெரிய ஆர்கனைசேஷன் பற்றிலாம் பேசுகிறீங்க. எதுவும் த்ரெட்ஸ் அந்த மாதிரிலாம் வராதான்? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்கள்? த்ரெட்ஸ் அப்படின்றப்போ வந்துட்டு அதான் ஆப்வியஸாக டைரக்ட் த்ரெட்ஸுன்றதை தாண்டி நம்ம ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கும்போது வந்து அதுவும் விமன் இன் ஆக்டிவிசம் அப்படின்றப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்லட் ஷேமிங்காக இருக்கட்டும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போது ஒரு சமூக ஒரு சோஷியல் செட்டப்பில் இருக்கோம் அப்படின்னாலே வந்து இதில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு விதமான வன்முறையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பெண்கள் ஃபேஸ் பண்ணுற வன்முறை வந்து ஒரு வேறு விதமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் தான். இந்த ஒரு ஸ்லட் ஷேமிங்கில் ஆரம்பிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் சரி, அடுத்த கட்ட வன்முறைகளுக்கு போகிற விஷயங்களாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்து நம்மளோட ஒரு இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை பிரேக் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து அவங்களோட அப்ரோச்சாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பில்டு பண்ணுறது தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு வேவாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பர்சனல் லெவலில் வந்து நம்ம மேலே நடக்கப்படுற தாக்குதல்கள். இன்னொன்று கம்யூனிட்டி லெவலில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கம்யூனிட்டிஸோட ஒர்க் பண்ணுறது வந்துட்டு எப்படி சொல்ல, குறிப்பாக நாங்கள் வந்து வேலை பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு கம்யூனிட்டி எடுத்துகிட்டு போகிற ஒரு போராட்டத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு குழுவாக தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம செயல்பாடுகளை வந்து முன்னெடுத்துகிட்டு போவோம். ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து அந்த கம்யூனிட்டிஸ்க்கும் நமக்கும் இருக்கிற பிரிட்ஜை பிரிக்கிறதுக்கான வேலைகள் வந்து நிறையா நடக்கும். திரும்ப அந்த சிஎஸ்ஆர்ன்றதை பற்றி நம்ம முதல்ல பேசணும். இந்த சிஎஸ்ஆரை வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களை வந்து வாங்கிறதுக்கு தான் இந்த சிஎஸ்ஆர் மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ சாக்ரிஃபைஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம யாருக்காக போராடுறோமோ அவங்களே நம்ம பக்கம் திரும்பலாம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதனால் எப்படி உங்களுக்கு இவ்வளோ அக்கறை வந்தது மக்கள் மேலே? அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து மக்கள் மேலே இருக்கிற அக்கறை அப்படின்ட்டு சொல்கிறத விட ஐ ஃபீல் இட் இஸ் எப்படி சொல்ல, நான் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்னும் சொல்ல மாட்டேன், ஆனால் அண்டர் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்னும் சொல்ல மாட்டேன். அப்போ எனக்கு இருக்கிற எக்ஸ்போஷருக்கு நான் சில விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் நான் அனுபவிக்கல, இன்னொரு செட் ஆஃப் மக்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்காக அங்கே நிற்கிறது வந்து என்னோடய சமூக கடமை அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். நைஸ்.
இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஹார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன ஹார்ம் பண்ணுறாங்க கண்ணுக்கு அப்படின்றதா? தெரிஞ்சு அவனுக்கு தெரியாமல் என்னென்ன ஹார்ம் நடக்குது கிளைமேட் நம்ம நம்ம ஓகே. சிட்டி மேலேனா என்ன சொல்லுவீங்க? கிளைமேட் இஷ்யூஸ்ன்னு பார்க்கும்போது திரும்ப நம்மளோட நம்ம வேளச்சேரியில் உட்காந்து பேசுறதுனால பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் அப்படின்றது இப்போ எவ்வளோத்துக்கு சுருங்கி போச்சு அப்படின்றது வந்து நமக்கே தெரியும். ஆப்வியஸாக இந்த பகுதி ஃப்ளட் ஆகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கிளைமேட் ஒரு நம்மளோட இயற்கை மீதான வன்முறை அப்படின்ட்டு பார்க்கும்போது சென்னையில் பல விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் பிரதானமான ஒரு விஷயம் நம்மளோட நீர்நிலைகளை வந்து எப்படி நடத்துகிறோம் அப்படின்றது தான். இப்போ சென்னைக்கு 3 ஆறு இருக்குதுன்றதே வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. கூவம் அடையாராச்சும் கேள்விப்பட்டிருப்பாங்க. கொசஸ்தலையார் வந்து மக்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சாதானே அதை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் ஆச்சு நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகளையும் வந்து நீரோட்டங்களையும் வந்து நம்ம பாதுகாக்கிறது இல்லை, அதை வந்து என்ன ஸ்டேட்டில் வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்து ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். நம்ம சென்னையில் இருக்கிறதுலே வந்து நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஹாட்ஸ்பாட்னா வந்து நீங்கள் எதை சொல்லுவீங்க? நீங்கள் மாடர்னாக யோசிக்க வேண்டாம். ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து சென்னைக்கு வரணுன்னா முதல்ல எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க? மெரினா பீச். கரெக்ட். அந்த மெரினா பீச் வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவானது அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கா இல்லை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? புதுசாக தான் இருக்கு. மெரினா பீச் அப்படின்றதே வந்து கடல் அரிப்புனால ஃபார்ம் ஆன ஒரு ஆர்டிஃபிஷியலான பீச்சு தான். ஸோ கடல் அரிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சென்னையில் இருக்கிற அடுத்த ஒரு பெரிய த்ரெட் அப்படின்ட்டு சொல்லுவேன். கடல் அரிப்பு அப்படின்றது என்னென்னா, நம்மளோட ஷோர் இருக்குதுல்ல, கடற்கரை இருக்குது. கரையை ஒட்டி வந்து கரையும் தண்ணியும் சேர்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் மட்டு வந்து ஒரு ஆறு மாதிரி சின்னதாக ஓடும். ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் மட்டு ஓடுற பாதை வந்து எதை பொறுத்து இருக்கும்னா, நம்ம மன்சூனல் விண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ ப்ரிடாமினென்ட்லி நம்ம கோஸ்ட்டில் வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு தான் வந்து 8 மாதம் போகுது அப்படின்றப்போ அந்த டைரெக்ஷனில் வந்து அந்த மண் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஒரு பாத்தில் வந்து மண் போய்க்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, அதோட சவுத் சைடு வந்து மண் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நார்த் சைடில் வந்து எப்படி சொல்ல, கரையோடு சேர்ந்து வந்து அரிச்சிக்கிட்டே போகும். அப்போ நம்மளோட மட்ராஸ் ஹார்பர் கட்டினாங்கல்ல, கட்டினதுக்கப்புறம் அதனால ஆர்டிஃபிஷியலாக சேர்ந்த மணல் தான் வந்து நம்ம பார்க்குற மெரினா பீச். நீங்கள் மேலே காசிமேடு அந்த பக்கம் நார்த் சைட் போனீங்கன்னா அங்கே கரையே இருக்காது, கல் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து பட்டா நிலமே வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. அங்கே வந்து கரை அரிச்சிட்டு போச்சு. இது வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஆல்சோ அதுக்கு அடுத்ததுன்னா வந்து முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்கள்னால பாதிக்கப்படுற கம்யூனிட்டிஸ்க்கான ஹவுசிங் இஷ்யூ அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி பற்றி ஏற்கனவே பேசணும். இன்னொரு பக்கம் நொச்சிக்குப்பம் மீனவர்களுக்கான ஹவுசிங் சைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு சுனாமி அப்போ வந்து அவங்கக்கிட்ட இந்த நிலத்தை வாங்கி அங்கேயே அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல, தலைமுறை வளர வளர அவங்கக்கிட்ட நிலம் இருக்கும்போது ஒரு இடத்த காட்டி அங்கே குடிசை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரியானதாக தான் மீனவ மக்களோட கல்ச்சர் வந்து இருக்கும். இப்போ இவங்க நிலத்தை வாங்கிக்கிட்டாங்க, கட்டமாக வீடு போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த தலைமுறை வளர வளர அவங்களுக்கான வீடு எங்கே இருக்குது? ஸோ லாங் டேர்ம் ஹவுசிங் பிளான்ஸுன்றது வந்து சென்னையில் இன்னொரு பெரிய பிரச்சனையாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதை தாண்டி ஏர் பொல்யூஷன் மாதிரியான பிரச்சனை கண்டிப்பாக சென்னையில் வந்து குறிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ டெல்லி மாதிரியான இடத்துல வந்து ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, டெல்லியில் வந்து கடற்கரை நீர்நிலைகள் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஏர் பொல்யூஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மரம் நடுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் மரங்கள் வந்து எவ்வளோத்துக்கு கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் பண்ணுமோ அதை விட பல மடங்கு அதிகமாக கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கடலில் இருக்கிற நுண்ணுயிர்கள். அப்போ கடற்கரை மாவட்டமாக இருந்துக்கிட்டே நமக்கு வந்து இவ்வளோ ஏர் பொல்யூஷன் இருக்குது. ஏர் பொல்யூஷன் வந்து எப்படி சொல்ல, புவராக இருக்குது அண்ட் இட்ஸ் அன்சேஃப் ஃபார் வல்னரபிள் குரூப் அப்படின்றப்போ வந்து இது ரொம்பவே அபாயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ கடல் இல்லைன்னா இங்கே இன்னும் மோசமாக இருக்குன்றீங்களா ஏர் பொல்யூஷன்? கண்டிப்பாக
டெல்லியை விட மோசமான நிலைமையில தான் இருந்திருக்கும். இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்ல வேண்டியது வந்து வடசென்னையில் இருக்கக்கூடிய அதிக தொழிற்சாலை மயமாக மாறி இருக்கிறது தான். ரீசெண்டாக கூட போன வருஷம் கேஸ் லீக் நடந்துச்சு, அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆயில் லீக் நடந்துச்சு. அதனால கம்யூனிட்டிஸ் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்றது வந்து நம்ம டிவியில் நம்மளால் வந்து எப்படி சொல்ல, நம்மளோட நெய்பர்ஹுட்டில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்தாலே நம்மளால் பொறுத்துக்க முடியாது. அந்த ஒரு சின்ன நெய்பர்ஹுட்டுக்குள்ளே வந்து 38க்கு மேற்பட்ட சிகப்பு வகை பட்டியலிடப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது. அதை விடையும் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்குது. அப்படின்றப்போ அவங்களோட வாழ்க்கை தரம் என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது உங்கள் ஜேர்னியில் நீங்கள் ஏதாவது போராட்டம் பண்ணி அதனால் சேஞ்ச் நடந்ததுன்னா என்ன சொல்வீங்க? அந்த மாதிரி நடந்திருக்கா? ஓகே, சேஞ்சுன்றதை வந்து நம்ம எப்பயுமே இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் அப்படின்ட்டு தான் வந்து சொல்ல முடியும். சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக பல விஷயங்களுக்கு முட்டுக்கட்டு போடவும் ஒரு ஸ்லோ டவுன் ப்ராசஸாக வந்து பல கட்டங்களில் இருந்திருக்கு. சில விஷயங்களில் லீகல் இதிலேருந்து நமக்கான வெற்றிகள் வந்து நிறைய இருந்திருக்கு. குறிப்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து பெரிய பங்காக இல்லைனாலும் அது ஆஃப்டர் 3 years ஆஃப் ஸ்டெர்லைட் மேசக்கர் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தோம். இப்போது ஆக்சிஜன் சப்ளைக்காக கொரோனா அப்போ வந்து திரும்ப ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து மக்களோட சேர்ந்து இணையவழியிலே வந்து ஒரு போராட்ட இது வந்து பண்ணியிருந்தோம். அதில் நம்ம கேட்ட கோரிக்கைகளும் வந்து பெருவாரியான இதை வந்து எப்படி சொல்ல அரசாங்கங்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்றது வந்து இருக்குது. ஆல்சோ மோஸ்ட்டாக வந்து ஓவராலாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இருக்கிறதுலே ஒரு பெரிய வெற்றியாக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த அதானி துறைமுகம் வந்து பழவேற்காடு பகுதியில் வர இருந்தது வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அது வரல அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரியான இளைஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்கனைசேஷன்ஸோட பங்கு வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமில் வந்து அரசியல் வழி மொபிலைசேஷனாக இருக்கட்டும் சரி, மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்ட விதமாக இருக்கட்டும் சரி, அதுதான் வந்து ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு அதானி துறைமுகம்ன்றதை வரவிடாமல் தடுத்துட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லணும். குறிப்பாக இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் வந்து கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து வரும். அந்த கேட்பு வந்து நடக்காமல் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கான அப்ரூவல் வந்து கிடைக்காது. அப்படின்றப்போ அங்கே நம்ம எப்படி மக்களை வந்து அதை அப்ஜெக்ட் பண்ண வைக்கிறோம், இல்லை அதை வந்து அதானி துறைமுக விஷயத்தில் வந்து இன்றைக்கி வரைக்கும் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கலை, போஸ்ட்பான் ஆகிட்டே போகுது. ஏன்னா அவங்க வந்து அதிகமான மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இப்போ அதில் இன்னொரு அவங்க சைட்லேருந்து சொல்லணும்னா, இப்போ எந்த இடம் வச்சாலும் அங்கே மக்கள் இருக்க தானே செய்வாங்க. அவங்க அப்போஸ் பண்ணுவாங்கள்ல. ஓகே, ஆனால் இருக்கிறதுலே கம்மியான பாதிப்பு எங்கே இருக்குதுன்ட்டு பார்க்கலாம்ல. ஏன்னா பழவேற்காடு அப்படின்றது வந்து ரொம்ப ஃப்ரஜைலான ஈகோசிஸ்டம். ஸோ அந்த ஈகோசிஸ்டம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, காட்டுப்பள்ளி தீவு அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவோம். காட்டுப்பள்ளி தீவில் தான் வந்து இது வரதா இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து கொசஸ்தலையார் சேர ஒரு முகத்வாரம் எண்ணூர், அதோட பக்கிங்ஹாம் கேனலும் கொசஸ்தலையாரும் சேர்ந்து அப்படியே இந்த பக்கம் ஒரு வெஸ்ட் சைட் பவுண்ட்ரி வரைஞ்சிட்டு திரும்ப நார்த் சைடில் வந்து இன்னொரு முகத்வாரம் ஆரம்பிக்குது. ஈஸ்டர்ன் சைடில் வந்து கடல். ஸோ இந்த மாதிரி காட்டுப்பள்ளி தீவு அப்படின்ற ஒரு நிலப்பரப்பில் வந்து இந்த அதானி துறைமுகம் வருது. அதை எப்படி அமைப்பேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6000 ஏக்கர், அதில் 3000 ஏக்கர் ஈரநிலை, 1000 ஏக்கர் தான் வந்து நிலப்பரப்பு, 2000 ஏக்கர் வந்து கடலில் மண்ணை கொட்டி பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, மெட்ராஸ் துறைமுகம் மாதிரியான துறைமுகத்துக்கே வந்து மரீனா பீச் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 6000 ஏக்கர், அதுலேயும் 2000 ஏக்கர் வந்து கடலில் மண்ணை கொட்டி பண்ணாங்கன்னா அதுக்கு நார்த் சைடில் இருக்கிற 54 கிராமங்கள் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கான ஒரு த்ரெட்டு வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய அபாயத்தை முன்ன வச்சுட்டு இப்போது இந்த மாதிரியான துறைமுகம் தேவையா? ஆல்சோ அந்த துறைமுகம் வர்றதுக்கான தேவை எவ்வளோ இருக்குது, அவசியம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து இன்னொரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கிற துறைமுகங்கள் வந்து இன்னெஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. 45% தான் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோத்துக்கு தான் வந்து அவங்க வந்து பொருட்களை வந்து கையாண்டிருக்காங்க. அப்படின்றப்போ மிச்சம் அவங்கக்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டிலே மிச்சம் 55% சும்மா தானே இருக்குது. அதை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதை விட எதுக்கு இன்னொரு துறைமுகம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பிரதானமாக இருக்குது. இது வந்து அதானி துறைமுகம் மாதிரியான விஷயங்களில் மட்டும் இல்லை, பரந்தூராக இருக்கட்டும் சரி, பரந்தூரில்
சைட்டில் கூட பன்னூர் வந்து பரந்தூர் விமான செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட சைட்லேயே வந்து மோஸ்ட் ஃபீஸபிள் சைட்னா பன்னூரை சொல்லலாம். அதுவுமே வந்து அங்கேயும் மக்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னா வந்து அது மக்களோட எதிர்ப்பை தாண்டி அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் செய்ய முடியும். ஆனாலும் பரந்தூரை விட பன்னூர் வந்து இன்னும் ஃபீஸபிளாக இருக்கும்போது ஏன் பரந்தூரில் வருது அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. இதெல்லாம் நான் பார்க்கும்போது, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது எல்லாமே பணக்காரங்களுக்காக தான் ஒர்க் ஆகும். இப்போ என்ன அரசியல் வேணா இருக்கட்டும், லெஃப்ட் விங் ரைட் விங்கு, இப்போ பெரிய பணக்காரங்க வந்து லெஃப்ட் விங் விலைக்கு வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிப்பாங்கன்னு நினைப்பேன். நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இருந்தாலும் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க மாறும்ன்ட்டு. நம்பிக்கை இருக்கா மாறும்ன்ட்டு உங்களுக்கு? கண்டிப்பாக என்ன இப்போது எப்படி சொல்ல, முன்னாடி வந்து எங்கள் அப்பாவும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு. அவர் வந்து அந்த அரசியல் இதுக்குள்ளே வர காலகட்டத்திலலாம் எவ்வளோ இளைஞர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம மூலமாக நம்மளோட நண்பர்கள் வந்து கிட்ட வந்து ஒரு சின்ன மாற்றம் வருது, இல்லை நிறைய பேர் நம்மளோட கைகோர்த்து இணைகிறாங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஹோப்பாக தான் பார்க்க முடியுது. இப்போது எனக்கு வந்து வெறும் 25 வயசு தான் ஆகுது. என்னால் இந்த வயசில் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் போது, இந்த மாதிரி இன்னும் பல இளைஞர்கள் சேரும்போது எவ்வளோ பெரிய மாற்றத்தை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றதும் இருக்குது. ஆல்சோ இந்த மாதிரியான ஆக்டிவிசம் சார்ந்த விஷயங்களை தாண்டி இன்க்ரிமெண்டலாக இப்போ நம்ம ஒரு பக்கம் இந்த விஷயம் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு அல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்ற மாற்றுப்பாதையை காட்டுற இடத்துலையும் வந்து நம்ம இருக்கோம். அதுலேயும் நம்மளோட ரோல் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்றப்போ வந்து கண்டிப்பாக அந்த சேஞ்சுன்றது வந்து ஓவர் நைட் உடனே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்களை வந்து எங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. இப்போ நம்ம கவர்மெண்ட் சைட்லேயும் நிறைய கோல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 2030 சஃபிஷியண்ட்டாக ஆக்கணும் அந்த மாதிரி. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அந்த மாதிரி ப்ராக்ரஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு? அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கண்துடைப்பான விஷயமா தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். எப்படி சொல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2030க்குள்ளே வந்து ரினியூவபிள் எனர்ஜிஸ் வந்து 50% மாற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க. இவி கார்ஸ்லாம் ஆமாம், 2070க்குள்ளே நெட் ஜீரோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நெட் ஜீரோ அப்படின்றதே வந்து ஒரு பித்தலாட்டம் தான். பேசிக்காக நெட் ஜீரோ அப்படின்னா நாங்கள் கார்பன் எமிட் பண்ணுறதுலாம் எமிட் பண்ணுவோம், ஆனால் அதை சீக்வஸ்ட் பண்ணி வச்சுப்போம், அந்த கார்பனை வந்து பிடிச்சி வச்சுப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் மெத்தட்ஸை தான் அவங்க தேடுறாங்களே தாண்டி கார்பன் எமிஷன் எப்படி கம்மி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பார்வைக்கே வரல. ஸோ கவர்மெண்ட்டோட அப்ரோச் வந்துட்டு குறிப்பாக தமிழ்நாட்டை தாண்டி இந்த இந்திய யூனியன் கவர்மெண்ட்டோட அப்ரோச்சை பார்க்கும்போதே வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஃபிக்ஸஸை நோக்கி வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ யூனியன் கவர்மெண்ட் போகிற டைரக்ஷனை பார்க்கும்போது ரொம்ப இர்ரிவர்சிபிளான சேஞ்சஸை க்ரியேட் பண்ணுறதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்களே தவிர ஏற்கனவே நடந்த சேஞ்சஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்ற பார்வைக்கே வந்து அவங்க வரல. இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை, இப்போ நான் இருக்கேன்னு வைங்க, இப்போ என்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கிளைமேட் சேஞ்சுக்காக அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஓகே, கண்டிப்பாக வந்து சேர்ந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு நபரோட மாற்றம் அப்படின்ட்டு பார்க்கும்போது 2 விஷயங்களை சொல்லலாம். சொசைட்டிக்கு என்ன தேவையாக இருக்குதுன்றது ஒன்று தனிநபர் மாற்றம், இண்டிவிஜுவல் சேஞ்ச், இன்னொன்று வந்து சிஸ்டமிக் சேஞ்ச், சமூக கட்டமைப்பாக வந்து மாறுறது. இந்த 2 தளத்துலையுமே வந்து நம்மளோட வாழ்வியல்லையோ இல்லை நம்ம பண்ணுற விஷயங்களில் வந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது இருக்குது. இண்டிவிஜுவல் சேஞ்சுன்ட்டு வரும்போது நம்ம வந்து எவ்வளோத்துக்கு சஸ்டைனபிளாக மாறுறோம் அப்படின்றதா இருக்கட்டும் சரி, நம்மளோட கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் வந்து என்ன மாதிரியாக இருக்குன்றதா இருக்கட்டும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளும் எங்கேருந்து வருது அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோ அவேராக இருக்கிறோன்றதா இருக்கட்டும் சரி, இல்லை நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை எவ்வளோ வளர்த்துக்கிறோமா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே நம்மளோட இண்டிவிஜுவல் சேஞ்சுக்குள்ளே வரும். சிஸ்டமிக் சேஞ்சுன்றப்போ வந்து இந்த மாதிரியான நம்ம இன்னைக்கு சந்திக்கிற சவால்கள் எல்லாமே இந்த சிஸ்டத்தில் இந்த சொசைட்டின்ற சிஸ்டமில் வந்து பல வருஷ காலமாக கட்டமைக்கப்பட்டது. அப்போ அதை சந்திக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு சிஸ்டமாக, நம்ம ஒரு அமைப்பாக, நம்ம வந்து கலெக்டிவ் ஆக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கான தேவை வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களில் தான் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுமே வந்து நிறையா இன்வால்வ் ஆகிட்ருக்கோம். நாங்களும் வந்து இப்போது அறம் திணை அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து நாங்கள் அதை சொல்கிறதே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு
அவங்கக்கிட்ட வந்து இதுக்கு எப்படி வேலை பண்ணலான்றதுக்கான டைரக்ஷன் கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி, அதில் நீங்கள் ஒரு கலெக்டிவாக இணைஞ்சு செயல்படுறதுக்கான தேவை அப்படின்றது தான் வந்து இந்த மாற்றத்தை நோக்கின பாதையாக இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்மளோட கன்சம்ஷனை பற்றி சொல்லும்போது முதல்ல ஏன் அது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற கேள்வி தான் வந்து பிரதானமானதாக இருக்குது. இப்போது இதில் வந்து பல லேயர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். எப்படி சொல்ல, பிளாஸ்டிக் நான் யூஸ் பண்ணல அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து மாற்று என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றது இருக்குது. அது எல்லாருக்கும் ஆக்சஸ்பிளானதாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச மாற்றமாக என்ன பண்ண முடியும்னா, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். என்னால் சில கண்டெய்னர்ஸில் வந்து பிளாஸ்டிக்கை வந்து மாற்ற முடியாது, அதை யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் வெளியே கடைக்கு போகிறேன்னா எப்போயுமே பை எடுத்துகிட்டு போவேன். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். ஆனால் இந்த நம்மக்கிட்ட அல்டர்னேட்டிவ்ஸ் இல்லை அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயமும் இருக்குது. அதுக்கான மாற்று என்னன்றதை நோக்கி வந்து நம்ம எப்படி சொல்ல, இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச்சராக இருக்கீங்க, இல்லை டெக்னாலஜியில் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மாற்று என்ன அப்படின்ற இனோவேட் பண்ணுற ஸ்பேஸ்லேயும் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஆப்வியஸாக இருக்கும். இப்போ இதில் வந்து இன்னொரு சைடும் இருக்குது. இப்போ என்ஜிஓஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் நிறைய ஸ்கேமும் நடக்குது. இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ஏல வந்து எலான் மஸ்க் வந்து டாஜ்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அதில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபண்டடு என்ஜிஓஸ்லாம் வந்து பயங்கர ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்ட்டு 1 ட்ரில்லியன் கிட்ட ஸ்கேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்ஜிஓஸ்லேயும் நிறையா இப்போ எல்லா பிஸ்னஸ் மேனும் என்ஜிஓ வச்சுருக்காங்க. அது மாதிரி இதுலேயும் நிறைய ஸ்கேம் இருக்குதுல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? என்ஜிஓஸில் ஸ்கேம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு சோஷியல் கான்ஷியஸ் சர்க்கிள் மேலே ஒரு சாயம் பூசுகிற ஒரு விஷயமா வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா என்ஜிஓ அப்படின்றத வந்து நிறைய மக்கள் வந்து வெறும் பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறதுக்கான டூல் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அதை வந்து கார்ப்பரேட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை அர்பன் ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து அதை டூலாக யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒரு மக்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிறது வந்து நாங்கள் கிரவுண்டில் வேலை பார்க்கறது மூலமாக தான். இந்த வட்டோன்ற இந்த ஒரு சர்க்கிள் அப்படின்றதே வந்து வேறு, அந்த ஒரு சர்க்கிள் அப்படின்றதே வேறு. இது வந்து ரொம்ப கிராஸ் ரூட், அது ரொம்ப டாப் அப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்மளால் பார்க்க. இப்போ பிஸ்னஸ் மேனுக்கெலாம் பிடிக்காத வார்த்தைனா அந்த என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க ப்ராஜெக்டை வந்து ரொம்ப டிலே பண்ணி விட்ரும். அந்த மாதிரி நம்மளுக்கு க்ரோத்தும் இருக்கணும் எக்கனாமிக்கலாக, அதே சமயம் என்விரான்மெண்ட்டும் பார்த்துக்கணும். எப்படி பேலன்ஸ் பண்ணுறது ரெண்டுத்தையும்? ஏன் ஃபாஸ்ட்டாக எப்படி சொல்ல, ஒரு வேகமான வளர்ச்சி ஏன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் அதுக்கான தேவை என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான வளர்ச்சினால எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. திரும்ப நான் இந்த அதானி எக்ஸாம்பிள்கே வந்து வரேன். ஸோ அதானி இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொன்னாலே எல்லாரும் முதல்ல சொல்கிறது வந்து வேலை வாய்ப்புகளை தான். இப்போ அதானி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருதுன்னா அந்த இடத்துல ஏற்கனவே வந்து வாழ்வாதாரம் பண்ணிகிட்ருக்கிறவங்க வந்து மினிமம் 50,000 மேக்ஸிமம் 1,00,000 மக்கள் கிட்ட வந்து அங்கே வாழ்வாதாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாரையும் எலிமினேட் பண்ணிவிட்டு அதானி துறைமுகம் வந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கும் அப்படின்னா மொத்தம் 4,500 பேர். அதில் வந்து 1,500 பேர் வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ அதானி துறைமுகம் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செட்டப் மூலமாக அது பெனிஃபிட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து இந்த இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது. இப்போது அவங்களோட ஹவுசிங் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு பொட்டிக்கடை போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அதானி துறைமுகம் இருக்கிறதுனால ஜென்ரேட் ஆகிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த கணக்கில் வந்து 4,500ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1,00,000 வாழ்வாதாரத்துக்கும் 4,500 வேலை வாய்ப்புக்கும் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸே வந்து மேசிவான ஒரு விஷயமா இருக்குது. ஆல்சோ அது எந்த நேரங்கள்லையுமே வந்து உள்ளூர் மக்களுக்கு போய் சேர்றதில்லை அப்படின்றதும் இன்னொரு பெரிய சிக்கலாக வந்து இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்வீங்க, இதை மாற்றினீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும்னா என்ன சொல்வீங்க?
இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிங்க. அதுதான் வந்து எப்படி சொல்ல, குழுக்களா இணைஞ்சு வேலை செய்யறத தாண்டி வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து எதாலயுமே வந்து கிரியேட் பண்ண முடியாது. அ அ இணைஞ்சு வேலை செய்யறதுன்றது நீங்க டைரக்ட் ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆகணும். இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ் கேள்வி கேட்கணும் அப்படின்றதுலாம் கூட கிடையாது. நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டா இருக்கீங்கன்னா, அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகுங்க. உங்கள சுத்தி வந்து என்ன கால்வாய் சரியில்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகளா இருக்கட்டும் சரி, இல்ல நீங்களா வந்து ஒரு ஸ்டடி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகி வந்து உங்களோட அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குற விதத்தை வந்து சீர் செய்யறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி குழுக்களாக இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது வந்து ஒரு பாட்டம் அப்பான ஒரு இன்னொரு விதமான டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். அதுதான் வந்து ஒரு சஸ்டெயினபிளானதும் டீசென்ட்ரலைஸ்டாகவும் ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ கிராம பகுதிகளெலாம் எந்த மாதிரி பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் கிளைமேட் சேஞ்சால்? ஏன்னா அக்ரிகல்ச்சர்லாம் மான்சூன் அந்த மாதிரி ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஃபஸ்ட்லாம் வானம் பார்த்த பூமின்னுவாங்க. இப்போலாம் எப்போ மழை வருதுன்னே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பயங்கர வெள்ளம் இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போது கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்களை நம்பி தான் மக்கள் இருக்காங்க. விவசாயமாக இருக்கட்டும் சரி, இல்லை கடலோரங்களில் போனால் மீன் உற்பத்தி பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, அதான் ஃபிஷிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, இல்லை உப்பு விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, இல்லை நெசவு, பாட்ரி, இந்த மாதிரியான பல லைவ்லிஹுட்ஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து ரா மெட்டீரியல்லேருந்து அதை வந்து ஒரு அவங்க மார்க்கெட்டிங் ப்ராடக்டாக மாற்றுற வரைக்கும் இது ஃபுல்லாகவே வந்து நேச்சர் சார்ந்து தான் இருக்குது. இயற்கை என்ன கொடுக்குதோ இது எல்லாமே தான் வந்து நம்ம சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பொதுவாக இருக்கிற விஷயத்துலேருந்து எடுத்து ஒரு அவங்க அது மூலமாக வருமானம் ஈட்டுற ஒரு விஷயம். இதுதான் வந்து நம்ம சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்ஸ் அப்படின்ட்டும் சொல்ல முடியும். இது முழுக்க முழுக்க நேச்சர் டிபெண்ட்டாக இருக்கிறதுனால கிளைமேட் சேஞ்ச்னால ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற மக்களாக வந்து இவங்க இருக்காங்க. இப்போது ஃபிஷிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே வந்து விண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து முன்னே இருக்கிறதும் இப்போது இருக்கிறதும் வித்தியாசம், உள்ள நேவிகேட் பண்ணுறது வந்து வித்தியாசம். இதில் வந்து ஃபிஷ் ஒரு மீன் உற்பத்தி ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய வகை மீன்கள் வந்து அழிய ஆரம்பிக்குது. இல்லை திரும்ப பொல்யூஷன்னாலையும் சரி, இல்லை பல காரணங்கள்னால வந்து எடுத்துகிட்டு வர மீனுக்கான ப்ராப்பரான மார்க்கெட்ஸ் வந்து அமைய மாட்டேங்குது. இப்போ எண்ணூர் பகுதியில் வந்து மீனவ மக்கள் தான். அங்கே வந்து 2 வகை எறா பிடிப்பாங்க நிறைய பேர். அதில் இப்போ சாம்பல் எறானே புது கேட்டகரி வச்சுட்டாங்க. ஏன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து அங்கே அதிக சாம்பல் கழிவு வரதுனால எறாவே வந்து அப்படியே திக் ஆஷ் கலரில் வந்து சில எறாக்கள் வருது. அது வந்து சாம்பல் எறானே ஒரு தனி கேட்டகரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்லாமா நம்ம? சாப்பிடலாமா அப்படின்ற கண்டிப்பாக அது வந்து பொல்யூட்டட் தான். பொதுவாக நம்ம சென்னையில் பிடிக்கிற மீன்லாம் சாப்பிட்லாமா? நல்லதானே? அதான் மீனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதுல வந்து கடலில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குதுன்றப்போ மீன்ன்றது வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிடலாம். ஆனால் சின்ன சின்ன ஒரு இதுலேயும் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வளர்ந்துட்டு எனக்கு கன்னியாகுமரி மீனை சாப்பிட்டு சென்னை மீன் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அதுக்கு வந்து இங்கே என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் மீன் கண்டிப்பாக ஒரு உணவு பொருளாக வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்றப்போ அந்த மீன் உற்பத்திக்கான ஒரு ஆரோக்கியமான சூழலை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்றதும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து விவசாயத்துலேயும் நீங்கள் வானம் பார்த்த பூமின்னு சொன்னீங்க. மானாவாரி விவசாயம் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்மியாக மழை பெஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை, அதிகமாக மழை பெஞ்சாலும் பிரச்சனை, அதிகமாக காற்றடிச்சா பிரச்சனை, கம்மியாக காற்றடிச்சா பிரச்சனை. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களும் வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான நேச்சர் பேஸ்ட் லைவ்லிஹுட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதையும் தாண்டி அதிகமாக இந்த மாதிரியான மக்களுக்கு பேர்டன் போடுற மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வர ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் சரி, கார்ப்பரேட்ஸோட ப்ராஜெக்ட்ஸும் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லணுன்னா வந்து நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டியிலேருந்து பாதுகாக்கிறதா இருக்கட்டும் சரி, கிளைமேட்னால வர பல த்ரெட்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த மாதிரியான நேச்சர் பேஸ்ட் லைவ்லிஹுட்ஸ் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. அதாவது தகவமைச்சுக்கிறது அப்படின்ட்டு ஒரு டேர்ம் சொல்லுவோம். அந்த தகவமைத்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து இவங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் வந்து நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்குது.
இருக்குது. குறிப்பாக கோவிட் அப்போ கூட வந்து நம்மளால் கடைக்கு போக முடியாமல் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ வந்து நம்ம மட்டும் ஒரு லோக்கலைஸ்ட் சிஸ்டமாக இருந்தோம் அப்படின்னா, என் அரிசி எங்கேருந்து வருது அப்படின்றது எனக்கு தெரியும், என் காய்கறி எங்கேருந்து வருதுன்றது எனக்கு தெரியும், என்னால் வந்து அதை வாங்கிக்க முடியும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நம்பி நம்ம இருக்கும்போது வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டை மூடிட்டாங்கன்னா நமக்கு போகிறதுக்கான இடமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி நேச்சர் பேஸ்ட் லைவ்லிஹுட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, இல்லை துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும் சரி, மெடிக்கல் ஒர்க்கில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கான ரைட்ஸை எவ்வளோத்துக்கு நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி இப்போ நம்ம உமன்ஸ் டே மந்தில் இருக்கோம். ஜென்ரலாக உமனுக்கு என்ன சொல்வீங்க? அதே மாதிரி உங்களை மாதிரி ஆக்டிவிஸ்ட் ஆகணும்னு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே. ஜென்ரலானாலும் சரி, ஆக்டிவிஸ்ட்னாலும் சரி, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. எங்கேனாலும் விமன் வந்து இன்றைக்கி பல சவால்களை வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக நம்ம இப்போ இருக்கிற ஃபேஸை பார்க்கணுன்னா, விமன் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஒன்று நடக்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அப்படின்றப்போ எந்த ரெசிஸ்டன்ஸும் இங்கேருந்து இல்லை. ஸோ எந்த மாதிரியான வயலன்ஸும் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ஈக்குவலைசேஷனை நோக்கி நம்ம பயணிக்கும்போது வந்து இன்னொரு பக்கத்தில் இருந்து எதிர்ப்புகள் வந்து நிறையா வரும், வயலன்ஸ் நிறையா வரும், நிறைய பேக்லாஷஸ் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு அட்வைஸ்னுலாம் வந்து இதை சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம ஒரு பயணமாக தான் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துலேயுமே வந்து நமக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான படிப்பினைகளாக இருக்கட்டும் சரி, நம்மளோட இமோஷன்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்மளோட மென்டல் வெல்பீயிங்கில் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச விஷயங்களை வந்து லெஸ் பாதர் பண்ணாலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பாதை அமைச்சு கொடுக்குற விஷயமா அமையும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிளான டைம் கொடுத்து நம்ம பாட்காஸ்ட்டை வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.